இயேசு என் பரிகாரி. பரிகாரி என்றால் வைத்தியர் அப்படிங்கிறார். வைத்தியர் என்றால் எல்லாவற்றுக்கும் பரிகாரி யார் தான் அப்படின்னா, வியாதிக்கும் வைத்தியர் அவர் தான், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு யார் தான் அப்படின்னா அவர் தான் பரிகாரி. இன்னொரு பக்கம் சொல்ல போனால் பதிலாளாய். அப்போ நமக்காக பதிலாளாய் அவர் போய் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய கடன், நம்முடைய வியாதி, நம்முடைய எல்லாவற்றையும் அவர் சுமந்து அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் யாராக இருக்கிறார், நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரை நான் பாடுவோம், அவரை நான் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் கைதடி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. எல்லாம் சொல்லுங்க. இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்து தீர்த்தார். எந்த நோய்கள் யாவையுமே இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எல்லாம் பாடுமே. இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம். இயேசு ரத்தம் பிசின் தைலமே நம்மை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் பிசின் தைலமே நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. எல்லாம் பாடுங்க. ஆமே. இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகிறார், பலவானை மாற்றிவிட்டார், பலவீனம் நீக்கிவிட்டார், என்னை பலவானை மாற்றிவிட்டார். கழுகுக்கு சமானமாக வாழ வயதாக மாற்றுகிறார், கழுகுக்கு சமானமாக வாழ வயதாக மாற்றுகிறார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. Come on. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா என். அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார், அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிவிட்டார், வாழ்நாளை பூரணமாக்கினார். வியாதிகளை விலக்கிவிட்டார், வாழ்நாளை பூரணமாக்கினார்.
வியாதிகளை விலக்கி விட்டார், வாழ்நாளை பூரணமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க பாபா. வாழ்நாளை பூரணமாக்கினார். சொல்லுங்க பாபா. வாழ்நாளை பூரணமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க பாபா. அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கி விட்டார், வாழ்நாளை பூரணமாக்கினார். வியாதிகளை விலக்கி விட்டார், வாழ்நாளை பூரணமாக்கினார். வியாதிகளை விலக்கி விட்டார், வாழ்நாளை பூரணமாக்கினார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். சொல்லுங்க. எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்து தீர்த்தார். எந்த நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்து தீர்த்தார். எந்த நோய்கள் இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. ஆமென். எல்லாரும் சேர்ந்து இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் எனக்கென்ன கூரை உலகில் என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன கூரை உலகில் என் ராஜா துணை எனக்கு. ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என் தெய்வமே இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிகாரி. சொல்லுங்க. எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றும் எனக்கு வராது, ஒன்றும் எனக்கு வராது. என் கர்த்தர் எனக்கு பரிகாரியாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணினார். சொல்ல. கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணினார். எப்படிங்க வர பண்ணாரு? நம்முடைய நோய்களை சிலுவையிலே அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கினார். ஹல்லேலூயா. எப்படி சொல்றா பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் நினைக்கிறேன் 4ஆம் அதிகாரமா 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவி கொடு, செவிசாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். நல்லா கவனி. கண்ணை விட்டு பிரியக்கூடாது. அப்படின்னா எப்போதுமே அதையே பார்த்துக்கிட்டே இரு, அதை நினச்சிக்கிட்டே இரு. உன் இருதயத்தில் வச்சு அதை காத்துக்கள்.
சொல்ல, கர்த்தரின் பரிகாரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போ அப்படிங்கிறாரு. உள்ளே கொண்டு போனீங்கன்னா, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பிறகு பார்த்தீங்களேன், அவர் சொன்னார், அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு, அவர் லட்சுமணன் தெரியுமா அப்படின்னாரு. நான் கூவிட்டே இருக்கேன், லட்சுமணன் தெரியுதோ தெரியலையோ, ஏசுனார் யார் மூலம் புரிஞ்சுங்க நீங்கள், அவர் என்ன ரொம்ப காரியம் இல்லாமல் ஆடுவார், நீங்கள் போனவொன்னே உங்களுக்கு பணம்லாம் வேண்டாம், பணம் 4 லட்சம் போ அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை. அப்படியா அப்படின்னு நீ நினைக்கிறீங்க. பாருங்க, நம்ம ஆளுங்க தெரிஞ்ச டாக்டர் இருந்தால் மீனாட்சி மிஷனில் சொல்லுவாங்க, அவர் தெரிஞ்ச டாக்டர் அப்படின்பார். இங்கே போய் பழக்கமான டாக்டர் வழக்கமாக போய் தூத்துக்குள்ள ஒரு ஆள் வச்சுருப்பீங்கல்ல, இவர் உடனே கிஸ்கா புஸ்கா 4 லெட்டர் எழுதி அது உங்களால் படிக்க முடியாது, அவர் கொடுத்துருவார். இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். நான் காலையில் உள்ள இருக்கும் பொழுது அங்கே கிராமங்களில் போனால் எல்லாம் என்ன பண்ணோம், அங்கேருந்து பரம்புடியில் அந்த டாக்டர்லாம் ஃபோன் பண்ணி மீனாட்சி மிஷனில் சொல்லுங்கள், மீனாட்சி மிஷன் சொல்லுவாங்க. கடைசி என்னடான்னு கூட்டி கழித்து பார்த்தா, நீ கொடுக்குற லெட்டர் இருக்குல்ல, அதுக்கு சேர்த்து காசு போட்டு உங்கள்ட்ட தலையில் கட்டி அதை வாங்கி இங்கே கொடுக்குறாரு, அவ்வளோதான். நம்ம நினைக்கிறோம் டாக்டர் சொன்னதுனால பீஸு குறைவு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி போடுவாங்க வண்டி. ஆனால் கடவுள் நம்முடைய பரிகாரி அப்படிங்கிறத உள்ளே வச்சு காத்துக்க அப்படிங்கிறாரு. வெளியே விட்டுறாத, அதை உள்ளே வை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உள்ளே வச்சு என்ன நடக்க அடு சொல்கிறாரு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் வாழ்வும். இன்னொரு பையில் பொதுமொழி போடு, 22 போடு, பொதுமொழி வச்சிருக்கியா, தடவும் கூட. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கு. சொல்லுங்க, என்ன செய்யுமா? கண்டுபிடிக்கிறவங்களுக்கு உயிரளிக்கு. சொல்லுங்க, கண்டுபிடிக்க என்ன செய்யுமா? உயிரளிக்கு. அப்படின்னா அவங்களுக்கு சாவு வராது, வார்த்தை உங்களை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும், நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. ஆமே, அல்லேலூயா. அது பெறுவோருக்கு உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும் அப்படிங்கிறார். அவைகள் எப்படி போட்டிருக்கு பாருங்க, அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். எது உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய ஆத்மாவுக்கும் பலன் தந்துடும், நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் தரும். அப்போ நம்ம உள்ளான மனுஷனை பலத்தோடு வச்சுக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தரின் மெய்ப்பராக தாழ்ச்சி அடையன்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தைரியம், உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, எதை குறித்து கலங்க மாட்டீங்க. 2வது, வார்த்தை பேச பேச சரீரத்தில் என்ன உண்டாகுது? ஆரோக்கியம். ஆத்மாவும் சுகமாக இருக்கேன், சரீரமும் சுகமாக இருக்கேன். இதெல்லாம் எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நாளும் ஏசனமோடு விசுவாசிகள் ஏமாந்துடவே கூடாது. வியாதியாக இருக்குன்னு சொல்லி யார்கிட்ட போய் தலையை காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருப்பீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு சங்கு ஊதிடுவானுங்க. அதனால் ஒரு நாளும் நீங்கள் அப்படி போயிட்டீங்க, அப்படி போனால் எல்லாருமே சுகமாக இருந்திருக்கணும். நம்ம ஊரில் நிறைய ஊழியர் வந்து ஜெபிச்ச ஆட்கள் எனக்கு தெரியும். நல்லா கொண்டு, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பவுல் சொல்றார், நாங்கள் பிரசங்கிற விசுவாச வார்த்தையே அப்படிங்கிறார். அப்போ விசுவாச போதனை நீங்கள் கேட்டு உங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஒரு நாள் உங்களை உலகம் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ இந்த வார்த்தையை உள்ளே வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு உயிரளிக்கும், அது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கு. நீங்கள் வெயிலை கண்டு பாருங்கள், வெயிலை கண்டு அந்த எதிர்த்து பார்க்குறது யார்? நம்ம பையன் ஒருத்தன், இவன் மூஞ்சியை மூடுறான். இப்போ பொம்பளை பிள்ளை தான் மூடுறான்னா பயலும் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு மாய உலகத்தில் போயிட்டானுங்க. ஒல்லியாக இருந்தால் தான் அழகு நடிச்சிட்டீங்க. ஒல்லியாக இருக்கணும், அதே நேரத்தில் சாப்பாட்டை குறைச்சி ஒல்லியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு பல்ப்பு பீஸ் போச்சுன்னு வச்சுக்க, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நிறைய பேர் அப்படி ஒரு ஒரு மாயக்குள்ளே போயிட்டாங்க. நீங்களும் இப்போ நிறைய பெட்ரோல் கண்ணை முன்னாடி படிக்க மாட்டேங்கிறான், சேட்டை பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணது போக சாப்பிட மாட்டேங்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஏன் அப்படின்னா குண்டாயிட்டா அசிங்க பாயிரம். நானும் சொல்கிறேன், நல்லா சாப்பிடு, நல்லா ஓடி ஆடி விளையாடு, திண்டு விட்டு செல்ல போன இதை வச்சுக்கிட்டு நீ விளையாண்டினா வேணும் உருப்படுமா? இதில் விளையாடுற நல்லா வேணும். அப்போ இதை போனாலே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மண்டை வீங்கிறேன், உடம்பு வீங்கிறேன். இதில் விளையாடக்கூடாது. காலையில் கிரவுண்டுக்கு போ, அங்கே போய் பாரு எப்படி இருக்கு, விளையாடுறானுங்க பாரு. சில பாருங்க சின்ன பசங்களாம் என்ன மாதிரி நிற்கிறானுங்க, தீயா நிற்கிறானுங்க. அப்படி போய் விளையாடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும். நீங்கள் ஒரு 16-20 வயசு வரைக்கும் என்ன சாப்பிடல மக்கள் அதை பின்னாடி என்ன செய்ய நிற்கும். நம்ம ஞானம் இல்லாமல் ஒல்லியாக இருந்தால் தான், எதுக்கு ஒல்லியாக இருந்தால் என்ன செய்ய சாதிக்க போகிற? குனிஞ்சு நிற்புற போறியா? நீ இரு, நல்லா இரு. அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. நீ ஒழுங்கு என்ன செய்யணும், நல்லா ஓடி ஆடி விளையாடணும். இல்லாட்டின வீட்டில் பாடி இருந்தால் மேலே ஏறி ஏறி இறங்கு,
அதை விட்டு தெவிச்ச வாரிங்க அப்பா அம்மாவுக்கு தண்ணி கொடுக்குற கிடையாது, வீட்டில் ஒரு வேலை செய்ய கிடையாது. ஓ அப்படிங்கிறது. இங்கே ஒல்லியாக இருக்கு, ஒல்லியாக இருந்து என்ன செய்ய போகிற? காலேஜில் போய் கையெழுத்து போட போறியா? அதனால் ரொம்ப ஞானமாக இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. இந்த பிள்ளை இருக்கான் பாருங்கள், பேர் என்ன, ராம மாபராம, ஆளை பார்த்தா ஒல்லியாக தான் இருக்கிறான், ஆனால் அடிக்கிறான் பேர் வெயிட்டு, சாப்பாடு சும்மா சாப்பிட்றா. அந்த மாதிரி போயிட்டு ஜிம்மில் சேர் ஏதோ போட்டு விளையாடு, நல்லா வச்சுங்க. இப்போ ஒரு மாயமான உலகத்து, யாரை பார்த்தாலும் சாப்பிட மாட்டேங்கிற கம்ப்ளைண்ட். அப்போ நான் வந்து என்னை ஊட்டியை விட முடியும்? நல்லா சாப்பிடு, காலில் எந்திரி, நல்லா ஓடு, ரன்னிங், இப்போ வேலை செய்ய, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இப்போ எல்லாருக்கும் பைக்கு, பிறந்தவொடனே பைக்கிலே பிறக்கிறோம், அம்பிட்டு போயிடல. அதனால் யார் வீட்லையும் சைக்கிளே கிடையாது. யார் எங்கள் சோக்கின்னு சைக்கிளில் சுற்றுற இருப்பேன், யாருக்குன்னு சைக்கிள் கிடையாது, எல்லாம் இப்போ பைக்கு தான். பைக்கில் அதுவும் பயங்கர ஸ்பீடாக போகிறாங்க நம்ம ஆளுங்க, இப்போ ஸ்பீடாக போகிறாங்க. போயிட்டு ஏதாவது பேசணுன்னா அவங்க முறைக்கிறாங்க, அது வேறு செய்கிறாங்க எல்லாம். அதெல்லாம் ரொம்ப ஆபத்து, ரொம்ப கவனம். அதனால் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடீங்களா? இதெல்லாம் பார்த்தா சாப்பிட்டுக்க மாதிரி தெரியலையே. என்ன, நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா நீங்கள் ஓடி ஆடி உடம்பு நல்லா ஆரோக்கிய. பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமாக பார்க்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் பிராயல் கடையில் பாதி போய் நிற்கிறீங்க. ஏன்னா பிராயல் கடை பக்கம் திரும்பவே கூடாது, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பிராயல் பக்கம் போகவே கூடாது. அப்போ நம்ம பிள்ளைகளை ரொம்ப ஆரோக்கியமாக. அப்போ இந்த வார்த்தை நமக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு உயிரளிக்கும், இது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த வார்த்தை உள்ளே வச்சா என்ன, அது ஆட்டோமேட்டிக் அதை நீங்கள் யோசிக்க அது உங்களுக்குள்ளே வாழ்வை தந்து கொண்டே இருக்கும். எப்படி பைப்பை திறந்த தண்ணி வருதோ அதே போல் ஆரோக்கியம், சுகம், சமாதானம், பலன் எப்பொழுதும் உங்களுக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கும். நாம் நல்லாவே இருப்போம். எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை பாடுவோம். நம்புவே இயேசுவை நான் என்றுமே, நம்புவே நேசரை நான் என்றுமே, நம்புவே இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன், அசையாது உறுதியுடன். மறுபடி நம்புவே, நம்புவே இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன், அசையாது. என் காலை தள்ளாட ஒட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஒட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன். மறுபடியும் சொல்லுவா, இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன். Come on. என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. நம்புவே இயேசுவை நான் என்றுமே, நம்புவே நேசரை நான் என்றுமே, நம்புவே இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன், அசையாது உறுதியுடன். மறுபடி நம்புவே, நம்புவே நேசரை நான் என்றுமே, நம்புவே இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன், அசையாது. கர்த்தரின் வெளிச்சமானவர், யாருக்கு நான் அஞ்சுவே? கர்த்தரின் வெளிச்சமானவர், யாருக்கு நான் அஞ்சுவே? வாதையின் கூடாரத்தை அணுகிடாது, பொல்லாப்பு நேரிடாதே. வாதையின் கூடாரத்தை அணுகிடாது, பொல்லாப்பு. எல்லாம் சொல்லுங்க பாப்பா. வாதையின் கூடாரத்தை அணுகிடாது, பொல்லாப்பு. வாதையின் கூடாரத்தை
வாதையின் கூடாரத்தை அணுகிடாது, பொல்லாப்பு நேரிடாது. நம்புவே இயேசுவை நான் என்றுமே, நம்புவே இயேசுவை நான் என்றுமே, நம்புவே இயேசுவை நான் என்றுமே. அசையாது உறுதியுடன், அசையாது. வானம் பூமி படைத்தவரா, எனக்கு ஒத்தாசை வருமே. வானம் பூமி படைத்தவரா, எனக்கு ஒத்தாசை வருமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள. நம்புவே இயேசுவை நான் என்றுமே, நம்புவே நேசரை நான் என்றுமே, நம்புவே இயேசுவை நான் என்றுமே. அசையாது உறுதியுடன், அசையாது. அப்படியா சொல்ல பாப்பா. நம்புவே இயேசுவை நான் என்றுமே, நம்புவே அசையாது, அசையாது. அப்படியா சொல்ல பாப்பா. நம்புவே. அப்படி போட நல்லா. ஆமா, ரெண்டே வரி தானே. செக்கினாவா தர்க்கப்பா பூரா. வான பூமி படைத்தவரா, எனக்கு ஒத்தாசை வருமே. வான பூமி படைத்தவரா, எனக்கு ஒத்தாசை வருமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம். வாதையின் கூடாரத்தை அணுகிடாது, பொல்லாப்பு நேரிடாது. வாதையின் கூடாரத்தை அணுகிடாது, பொல்லாப்பு நேரிடாது. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. வாதையின் கூடாரத்தை அணுகிடாது, பொல்லாப்பு நேரிடாது. சபரபலவா. பொல்லாப்பு நேரிடாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஜீவனுள்ள நாட்கள. எல்லாம் சொல்லுங்க பாபு. ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நம்புவே இயேசுவை நான் என்றுமே, நம்புவே நேசரை நான் என்றுமே, நம்புவே இயேசுவை நான் என்றுமே. அசையாது உறுதியுடன், அசையாது உறுதி, அசையாது உறுதியுடன், அசையாது உறுதியுடன். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்பிக்கையா இருக்கிறார். சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கவனித்துக் கொள்ளுவார். ஆமென். இந்த மாத வாக்குத்தத்தமே என்ன அப்படின்னா, நாகும் 1:7, அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம பைபிள்ல இருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அவரை நம்புகிறவர்களை கேர் பண்றாரா, கவனித்துக் கொள்ளுகிறார்.
ஒருத்தர் நம்பி வந்தீங்க, இவர் கவனிக்கிறாரோ கவனிக்கலையோ அவர் கவனிப்பார். நீங்கள் ஒரு அம்மா கட்டி கொண்டு வந்தீங்க, இந்த அம்மா உங்களுக்கு ஒழுங்காக தோசை விட்டு தர தொல்லையோ அவர் கட்டாயம் என்ன செய்வார், நம்மளை கவனித்து கொள்ளுவார். அப்போ ஒன்று புரிஞ்சுங்க, நாம் எல்லாரும் ஒருவரை நம்பி இருக்கிறோம். அவர் நம்மளை அற்புதமாய் கவனித்து நம்மளை பாதுகாத்து நடத்துகிற ஆண்டவர். ஏங்க, எவனாவது புறப்பட்டு வரல பசிக்குதுன்னு சொன்னானா, பசிக்குது அப்படின்னா தண்ணி இல்லைன்னு கத்துனா, சோறு இல்லைன்னு கத்துனானா, அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே வானத்தில் மன்னாவை பொழிந்து ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 40 நாளுங்க. நீங்கள் பிள்ளைங்க லீவில் வீட்டில் இருந்தாலே எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற தாய்மார்கள் இருக்கு, நல்ல உள்ளங்கள் நீங்களாம். என்ன, அவன் ஸ்கூலில் போய் படுற கஷ்டம் அவனுக்குலாம் தெரியும். சரி, கூட ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சண்டே கிளாஸ் ஃபஸ்ட்டு 1 வாரமா என்ன வருத்தம் உங்களுக்கு? 1 வாரம் தானா? ஏன் நீங்கள் உட்காந்து செல்ஃபோனில் கேம் விளையாடுறதுக்கு நான் 2 வாரம் நடத்தணுமா? சண்டே கிளாஸ் 1 வாரம் தானா? ஸ்கூல் ஆரம்பிக்கலையா? ஏன் 2 மாதம் லீவு? உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி முன்னாடிலாம் ஏப்ரல்லேருந்து ஏப்ரல் மே ஃபுல்லாக லீவு இருக்குது. இப்போ அப்படிலாம் கிடையாது. பாதி ஸ்கூலுக்கு போயிடுறானுங்க. மே மாதம் அப்போ தான் லீவ் விடுற மாதிரி ஸ்கூல் ஆரம்பிச்சிடறான். மறுபடியும் கேட்டால் +2 நடத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறான். அவள் உங்களுடைய விருப்பம் தான், தாய்மாருடைய உள்ளம் தான். எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும், இந்த பையன் ஸ்கூலுக்கு போவான் அப்படின்னு நினச்சி இல்லை. இப்போ 2 மாதம் லீவு இல்லை, ஸ்கூல் லீவ் விடாத காரணமே தாய்மார்கள் தான். அதனால் வீட்டில் போய் கவனிச்சிங்க. அப்படி நாம் நினைக்கிறோம், எப்பவும் போவான், எப்போ கப்பலுக்கு போவார். ஆனால் கடவுள் அதெல்லாம் சலிக்கவே இல்லை. 40 வருஷம் இவன் உழைக்கலை, இவன் கஷ்டப்படலை, எதையுமே செய்யாமல் அற்புதமாய் போஷித்து சொல்றாரு, டேய் தகப்பனை போல உங்களை சுமந்து வந்தேன்னா. என்ன ஆண்டவர் பாருங்க. நீங்கள் இல்லைங்கிறதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கடவுள் ஏராளமாக சேர்த்து வச்சிருக்கிறாரு. நம்ம அப்பாட்ட நிறைய இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இதையெல்லாம் நீங்கள் உணரணும், அறியணும். உங்களை இந்த ஜெயிக்க இந்த உலகத்தில் எவனாலே முடியாது. நான் அந்த யாத்திராம வாசிக்கிட்டு இருந்தேன். ஏன் சொல்லுது, செங்கடலை பிரிந்து கீழ்காற்று வீச பண்ணி கடலை பிரித்து உலர்ந்த தரையில் நடப்பது போல அல்ல, வெட்டாந்தரையில் நடக்க பண்ணினார். கடல் எப்படி மாறிடுச்சு அவங்களுக்கு? வெட்டாந்தரையா மாறி தண்ணீர் இருபுறமும் மதிலாய் நின்றுச்சான். தாண்டி வராத அளவுக்கு. என்ன பாருங்க, அற்புதமாக நடத்தி கொண்டு போனார். பின்னாடி ஒருத்தர் வர்றாங்க, அதே தண்ணீர் அப்படியே திரும்பி வந்து அவர்களை மூடி அழித்து போட்டது. அப்போ நம்மளை கேர் பண்ணுற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் ஒரு சின்ன பூச்சி கூட உங்களை கடிக்கிறதுக்கு தேவன் விட மாட்டார். கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறாங்க பாருங்க. சமயத்தில் இந்த சுகர் வியாதி உள்ளவங்களுக்கு கடிச்சா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் கையில் ஏதாவது பட்டுச்சுன்னா அவனுக்கு தெரியாது, கொஞ்ச நேரம் என்ன தெரியும். ஆனால் கண்ணில் ஒரு தூசி விழுந்துச்சு வருங்க, அடுத்த நாள் படப்படன்றுவோம். அவள் கடவுள் நம்மளை கண் மணி போல் நம்மளை பாதுகாக்கிற நல்லது. அவள் ஒன்றை நீங்கள் நல்ல நெஞ்சில் ஏற்றி வச்சுங்க. இந்த உலகத்தில் சமுத்திரமோ ஆமை எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியும். ஏன்னா எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் ஆண்டவன்மார்கள், எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் ஆமை தேவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் நம்முடையதாக இருக்கிறது. ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒன்று என்னை சேதப்படுத்தால், என் பிள்ளைகளை சேதப்படுத்தால், என் குடும்பத்தை சேதப்படுத்தால். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலை. எபினேசரே, எபினேசரே,
இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் நித்திய கண்மலையே. ஜீவனே உற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. ஜீவனே உற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. என் வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபம் நீரே. கையவே சொல்லுங்க பாப்போம். என் வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபம் நீரே. மறுபடி சொல்லுங்க. என் வாழ்வின், என் வாழ்வின் அனாதி தேவன் நம்முடைய அடைக்கலம், நித்திய புயங்கள் நம்முடைய ஆதாரம். Come on once again. Oh, praise God. Holy, 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 holy. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலை. எபினேசரே, 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 இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் நித்திய கண்மலை. நித்திய மகிழ்ச்சி நீதானையா, நிரந்தர நம்பிக்கை நீதானையா. நித்திய மகிழ்ச்சி என் நிரந்தர நம்பிக்கை நீதானையா. மறுபடியும் சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி நீதானையா, என் நிரந்தர நம்பிக்கை நீதானையா. நித்திய மகிழ்ச்சி நீதானையா, என் நிரந்தர நம்பிக்கை நீதானையா. உம்மை நோக்கி பார்த்ததினா வெட்கம் நான் அடைவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். உம்மை நோக்கி பார்த்ததினா வெட்கம் நான் அடைவதில்லை. உம்மை நோக்கி வெட்கம் நான் அடைவதில்லை. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. சொல்லுங்களா. எபினே
எபினேசரே இதுவரை உதவி எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி கவால் எல்லாரும் சொல்லுங்க எபினேசரே Praise God. எல்லா நாவுகளும் அவர் அறிக்கை செய்யணும். எல்லாருக்கும் விடுங்க எபினேசரே. ஓ எபினேசரே உராந்தாலமரகத்துரவனம் ஒத்தாசூர் பர்வதமே உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தை உடையவராய் உன்னதமான கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வருவதால் எங்கள் காலை தள்ளாட ஒட்டாதவர், காக்கிறவர், உறங்குவதன் தேவைகளை சந்திக்கிறவர், குறைகளை நிறைவாக்குகிறவர். ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு மகத்தான ரட்சிப்பை அருளுகிறவர், மகத்தான ரட்சிப்பை அருளுகிறவர், மகத்தான ரட்சிப்பு, மகத்தான வாழ்வு, மகத்தான வாழ்வு. சவலவனலரவலவனம் நல்ல கரங்களை தட்டி வாய்களை தரும் எபினேசரே. ஆவில நிரம்பி சவலவனமுதுரபியா எபினேசர் 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 எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி ஆபத்து கால அரணான கோட்டை நித்திய கண்மலை. நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை. ஆபத்து பறந்து காக்கிற பட்சியை போல எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் காத்திட நன்றி அப்பா. ஆபத்து நித்திய கண்மலை ஆபத்து கால Come on. நித்திய கண்மலை நல்ல கரங்களுக்கு ஓ ரரரரரரரரரி நிமதலமன துரமதியான் குரபலமன தேவனின் அடைக்கலம் பெறணும். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாயிருக்கு. சொல்லுங்க தேவனின் அடைக்கலம் பெறணும். பிள்ளையெல்லாம் சொல்லுங்க, பிராண்டா சொல்லு, தேவன் அடைக்கலம் பெறணும். ஆபத்து காலத்துல பிரகாசே பிராண்ட சொல்லுங்க பாப்போம். ஆப்பிரிக்கா தேவனின் அடைக்கலம் பெறணும். ஆபத்து காலத்துல கையை வச்சு என்ன பண்றீங்க? சொரிஞ்சுக்கிட்டு தூக்கி சொல்லுங்க எல்லாரும். நல்லா ரெண்டு தூக்கு பிரகாசு. ஆபத்துக்கு அந்த இடத்துல தூக்குடா. கைதுக்கு சொல்ல தேவனை அடைக்கலம் வரணும். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க, இந்த வாரம் முழுவதும் அப்போ அவங்களை கண்மணி போல காத்து கொள்ளுவார். ஏயா உங்களுக்கு ஒரு சேதம் வராது, ஒரு சேதம் வராது. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. பகலில வெயிலோ இரவுல நிலவோ என்னை சேதப்படுத்த முடியாது. என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. எங்கள் குடும்பத்தாரை சேதப்படுத்த முடியாது. ஆபத்து காலத்தில் ஓ ஆபத்து காலத்தில் நித்திய கண்மலையே எபினேசரே இதுவரை எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீர்